சார் அவர் சொன்னது எந்த நோக்கிலன்னு நீங்க புரிஞ்சுக்கிறதுல இருக்குல்ல. நான் நல்ல விதமா சொல்றேன் சார், நான் நல்ல விதமா சொல்றேன். திருமாவளவன் வந்து நல்ல விதமாவே சொல்லியிருக்கணும், அடங்கமறு, ஒன்னு மேல அடக்குமுறையை கொண்டா நீ அடங்கமறு, அதுக்கு அதான் அர்த்தம். அத்துமீறினா உன் மேல தேவையற்ற விதிகளை போட்டாங்கன்னா அத்துமீறு அப்படின்னு சொல்றத நீங்க நல்ல விதமா சொல்லும்போது ஒரு சாதாரண இளைஞனா இருக்க எனக்கு என்ன தோணும்? அதை நான் எப்படி எடுத்துக்கிறேன்னு நீங்க எப்படி டிஃபைன் பண்ண முடியும்? நீங்க சொல்லக்கூடிய விதம் வேற, நான் எடுத்துக்கிட்ட விதம் வேற. நம்ம தலைவரே சொல்லிட்டாரு, நம்ம யாருக்கு அடங்க வேண்டாம், இளைஞர்கள் மத்தியில் ஒரு துடிப்பு இருக்குமா இருக்காதா? இது தவறான வழிகாட்டல தானே போகும். அந்த தவறான வழிகாட்டலோடைய அங்க இருந்தது யாருமே இளைஞர்கள் கிடையாது, வழக்கறிஞர்கள். அதுதான் சார், அவர் எங்க இருந்து வந்தார்? இளைஞரா இருந்தானே வந்திருக்காரு. வழக்கறிஞர் பிரிவுனா இன்னும் என்ன தெரியுமா? ஏற்கனவே இப்ப இடிச்சவரும் வழக்கறிஞர் தானே. அப்ப அவர் வேற கட்சிக்காரரா? வேற கட்சிக்காரரா இருக்கும்போது அப்ப கட்சி ரீதியான தாக்குதல் மாதிரி தானே இது தெரியுது. என் தலைவர் வண்டியில் இடித்தது யார் அப்படின்னு போலீஸ் விசாரணை பண்ணட்டும். தவறு யார் மேலங்கிறத யார் முடிவு பண்ணணும்? காவல்துறையே முடிவு பண்ண முடியாது, நீதிமன்றம் தான். அதுவும் நீதிமன்ற வாசல்லே நிலம் நடந்திருக்கு. ஒரு வழக்கறிஞருக்கே இந்த நிலைமைன்னா பொதுமக்களுக்கு எப்படி இருக்கும்? அப்ப நாளைக்கு ஒரு பொதுமக்கள் சாதாரண ஒரு நீங்களோ நானோ போய் அவர் கார்ல தெரியாம இடிச்சிட்டோம், இல்ல அவர் நம்ம கார்ல இடிச்சாலும் அக்யூஸ்ட் நம்ம தான் ஆயிடுவோம்.